ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஸ்மார்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ சிகப்பரிசி எடுத்து கொரகொரப்பாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 4 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சிவப்பரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்ல வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர் எடுத்து அது மேலே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு அந்த தேங்காய் துருவல், சிவப்பரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இட்லி தட்டை கவுத்து வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி சட்டியை மூடி வச்சு 20 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு குழிக்கரண்டி வச்சு ஒவ்வொரு உருண்டைகளாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த உருண்டை எல்லாத்துலேயும் படுற மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் சர்க்கரை எடுத்து வச்சு சூடாக இருக்கும் போதே அந்த சர்க்கரையில் போட்டு பிரட்டி ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தியான சிவப்பரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது டயர்டாகி வருவாங்க. ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.